ஆக்சுவலாக இங்கே நான் வரும்போது கொஞ்சம் பயத்தோட தான் வந்தேன். ஏன்னா இந்த மாதிரி இசை வெளியீட்டு விழாவில் கண்ணப்பின்னான்னு ஏதாவது கொஷின் கேட்டு வச்சிடுறாங்க. உங்களோட உடல் எடை எவ்வளவு, நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி துணிகள் போட்டு வரீங்க, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. நான் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு நான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வைக்கிறேன். நான் நிறைய படத்துக்கு ஆடிஷன்ஸ்க்கு போயிருக்கேன். அப்போ என்கிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, ராஜா சார் வந்து ஃபஸ்ட்டே சொன்னாங்க, பாண்டியன் ஸ்டோர்ஸில் வந்து நீங்கள் ஹேமாவை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள்லாம் வந்து ஆடிஷன் போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சீரியல் ஆர்டிஸ்ட்டு தானே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கேட்டகரிஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த கேட்டகரிஸ் கீழே இருக்கிற கேரக்டர்ஸ் தான் வந்துட்டு எங்களுக்கு கொடுப்பாங்க. எனக்கு அந்த ஒரு மனத்தோய்வுனால நான் வந்து படமே நடிக்கக்கூடாது இனிமே அப்படின்ற ஒரு 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 தாட்டுக்கு வந்து சரி சீரியல்னு எனக்கு போதும், இதுலேயே நான் குயினாக இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டேன்னு தான் சொல்லணும். நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க, சீரியலில் நடிக்கிற ஆர்டிஸ்ட்டுமே நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட்டு படம் ஆர்டிஸ்ட் சீரியல் ஆர்டிஸ்ட்னு கிடையாது, எல்லாமே ஒரே ஆர்டிஸ்ட்னு தான் நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு சீரியலில் நடிக்கிறவங்களையும் படத்துக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த நேரத்தில். அண்ட் இங்கே இருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக இங்கே நான் வரும்போது கொஞ்சம் பயத்தோடு தான் வந்தேன். ஏன்னா இந்த மாதிரி இசை வெளியீட்டு விழாவில் கண்ணப்பின்னான்னு ஏதாவது கொஷின் கேட்டு வச்சிடுறாங்க. உங்களோட உடல் எடை எவ்வளவு, நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி துணிகள் போட்டு வரீங்க, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பேச சொல்லும்போது நம்மக்கிட்ட ஏதாவது எக்குத்தப்பாக கேட்டு வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா இந்த ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே, நாங்கள் எல்லாருமே வந்துட்டு நம்ம எல்லாருமே ஒன்றோடு ஒன்று தொடர்பில் இருக்கோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை, எல்லாருமே டிபெண்டில் தான் இருக்கோம். ஸோ பட சம்மந்தமாக என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, நாங்கள் எல்லாருமே பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நான் ஏதாவது பேசியிருந்தேன்னா ரொம்ப சாரி. ஏன்னா நானும் அந்த ப்ரெஸ் அந்த இடத்துல இருந்து தான் வந்திருக்கேன். நானும் நிறைய P2C எடுத்திருக்கேன், நானும் நிறைய செய்திகள் வாசிச்சிருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த நெல்லை பாய்ஸ் படத்துக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா ஆட்டோகிராஃப் படத்தோட ரீரிலீஸில் வந்து சேரன் சார் சொல்லியிருந்தாங்க, அவங்களோட படம் வந்து ஃபஸ்ட்டு 3 நாள் வந்து பெருசாக எதுவும் ரீச் ஆகலை, விகடனில் வந்து எழுதினாங்க, அது எழுதினதுக்கப்புறம் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் தான் வந்து எங்களோட பெரிய பலமே. சப்போர்ட் பண்ணுங்கள், நெல்லை பாய்ஸ்க்கு வெற்றியடைய வைங்க. சார் பேசினதுக்கப்புறம் நாங்களாம் பேசுகிறது அவ்வளோ சிறப்பாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சாரோட ஸ்பீச் அவ்வளோ வெறித்தனமாக இருந்துச்சு. எனக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இந்த ஒரே ஸ்டேஜில் வந்து சிறுத்தையும் புலியையும் ஒன்றா உட்கார வச்சுருந்தோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கொஞ்சம் அரசியலுமே வந்துட்டு எனக்கு ஒரு பிடிச்ச களம் தான். ஏன்னா நம்ம நியூஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்ததுனால அரசியல் செய்திகள் நிறைய வாசித்து அந்த அரசியல் களத்தில் சார் பேசும்போது அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன், என்னென்னலாம் இருக்குது, எப்படி அழகாக சம்மந்தப்படுத்தி கோர்வையில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றி சார். அண்ட் இவ்வளோ நேரம் தாமதமாயுமே பேச ஆரம்பித்தோன்னே இவ்வளோ என்னோட பேச்சுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுத்து இவ்வளோ அழகாக பொறுமையாக உட்காந்து கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பளித்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் பேசுனதில் ஏதாவது தவறு இருந்தால் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. நன்றி.